சுதாகரன் மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம் வந்து பாத்தீங்கன்னா கபடி ஆக்ஷன்ல இருக்காங்க. சோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்ததா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறது யாரு, ஒரு 3-4 பேரோட பேர்கள் வந்து அடிபடுது. சோ அதை பத்தி லைட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்னோட ஒப்பீனியன் நான் இந்த வீடியோல சொல்லிடுவேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்டா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அடுத்த சீசன் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறது யார், இந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார், லாஸ்ட் சீசன் ஜெய்ப்பூர் டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தவர், சஞ்சீவ் பல்யான் சார் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர், தமிழ் வீரர். ஓகேங்களா, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்படின்னா அலெக்ஸ் பாண்டியன் சார் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. சோ இந்த வீடியோல என்னோட ஒப்பீனியன் சொல்ல போறேன். என்னோட ஒப்பீனியன் படி அலெக்ஸ் பாண்டியன் சார் இல்லனா சுரேஷ்குமார் சார், இந்த 2 தமிழ் கோச்சஸ்ல யார் வந்தாலும் எனக்கு ஓகே. அஜய் தாக்கூர் வராம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனா அதுக்கான ரீசனும் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, அஜய் தாக்கூரை எதனால எடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நிறைய இடங்கள்ல அவரோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் வைப்பாரு, மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் வைக்க விட மாட்டார். ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கோச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா, அவர் தன்னைத்தானே ஹெட் கோச்சா நினைச்சுக்கிட்டு நிறைய ஒப்பீனியன்ஸ் வைக்கவே கூடாது. ஓகேங்களா, அதுதான் ஒரு விஷயம். இப்போ இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா புனே டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமுக்கு இவர் தான் அசிஸ்டன்ட் கோச். ஹெட் கோச் வந்து பாத்தீங்கன்னா அசோக் ஷிண்டே. ஒரு சில இடங்கள்ல யார் ஹெட் கோச் யார் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இவரோட ஒப்பீனியன்ஸ் அதிகமா வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹெட் கோச்சை பெருசா பேசவே விட மாட்டார். ஓகேங்களா, சோ இந்த டாமினன்ஸ் இருக்கும், அந்த ஈகோ கிளாஷ் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சோ அஜய் தாக்கூரை வைக்க கூடாது. அதை தாண்டி நீங்க அஜய் தாக்கூரை வைக்கிறீங்க அப்படின்னா ஹெட் கோச்சா வச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அசிஸ்டன்ட் கோச்சா வச்சீங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவு அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கலாம். சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதை தாண்டி ஒரு தமிழ் கோச்சை வச்சோம் அப்படின்னா நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல தமிழ் பிளேயர்ஸ் கூட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதுவுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்க போகுது. கண்டிப்பா நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இந்த வாட்டி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கான முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ தமிழ் பிளேயர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணதுக்கு ஒரு தமிழ் கோச் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா அடுத்த அப்டேட் ஐசிஎஃப் டீமை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மாநில அளவிலான ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி வந்து சேலத்துல இப்போதைக்கு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. சோ நாளையோட எல்லா மேட்சஸும் முடியுது. இதுல எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க திருநெல்வேலி டீம் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. ஆனா அப்படியே போய் ஒரு பிரைஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை விட வேற சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் கடைசி அப்டேட்டா ஐசிஎஃப் டீமை பத்தி பார்க்கலாம். இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம்ல உள்ள எல்லா பிளேயர்ஸும் நாக்பூர்ல வந்து இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி வந்து பிளே பண்ண போறாங்க. ஆல் இந்தியா ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப்புக்காக நாக்பூருக்கு வந்து போயிருக்காங்க. லாஸ்ட் டைம் பிளே பண்ணும்போது ஐசிஎஃப் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரன்னர் அப் நம்ம சென்னை ஐசிஎஃப் டீம். சோ அதை தொடர்ந்து இந்த வாட்டி போயிருக்காங்க. சோ ஃபைனல் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு நான் அப்டேட் பண்றேன். ஆனா அதை தாண்டி நீங்க ஹைலைட்ஸ் எல்லாமே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளவுதான் நண்பா வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.